இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. தமிழுக்காய் போராடிய தமிழ் மாணவனின் வரலாற்று கதையையும் கற்பனை நிகழ்வுகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் பராசக்தி அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்தாலே புரியுது. அதையும் தாண்டி இந்த ட்ரெய்லர்ல ஒரு வசனம் வருது, நாங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவங்க தான், ஆனா ஹிந்தி மக்களுக்கோ ஹிந்திக்கோ எதிரானவங்க இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த படத்துல பேசப்பட்ட கூட அரசியல் அப்படின்றதும் இந்த வசனம் கேட்டாலே நமக்கு புரியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்துடைய கதை என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்துடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் செலியன் என்ற கதாபாத்திரம் பண்ணுறாங்க. அவங்க முதல்ல ஹிந்தி பேசக்கூடிய ஒருவராகவும் ஹிந்தி கற்கக்கூடியவராகவும் காட்டப்படுகிறார்கள். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் செலியனுடைய தம்பியாக பண்ணுறாங்க. தம்பி அப்படின்றத தாண்டி அவங்க தமிழுக்காக போராடும் ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் செலியனுக்கும் தன் தம்பிக்குமே ஒரு பிரச்சனை வருது. நீ ஏன் தமிழுக்காக போராடுற அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதர்வா கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறந்துடும். அதுக்கப்புறம் தம்பியை போல போராடுற ஒரு கேரக்டராக செலியன் மாறுவார். ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்தை தலைமை ஏற்கிற இடத்துக்கு கூட செலியன் போயிடுவார். இதுதான் இந்த படத்துடைய கதையாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் பேர் இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு சுற்றிட்டு இருக்கீங்க. யார் மேலே கோவத்தையோ இந்த படத்து மேலே காட்டாதீங்க. இந்த படம் தமிழ் சார்ந்த படம், தமிழருடைய வரலாற்றை சொல்லும் ஒரு படம். அதையும் தாண்டி இந்த படத்தை நம்ம கொண்டாடலனா இந்த படத்தை யாரும் கொண்டாட மாட்டாங்க. நான் கதைக்கு வரேன். சிவகார்த்திகேயன் அந்த தளபதியா? இந்த கேள்விக்கு பதில் சிவகார்த்திகேயன் பல முறை சொல்லிட்டாரு. ஆனால் எல்லாருமே அதெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி அரசியல்லாம் விட்டுட்டு 10 நாள் லீவ் இருக்கு, 2 படம் வருது, பார்ப்போம் அப்படின்னு போவோம். இந்த படம் ஒன்று தமிழ் நியூ இயருக்கு வரலாம், இல்லைன்னா பொங்கலுக்காக வரணும். தமிழ் நியூ இயருக்கு எலெக்ஷன் டைம், ஸோ வர முடியாது. அதனால தான் அவங்க வந்து பொங்கலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ போட்டி போட வராங்கன்னு நினைக்கிறாங்க. தெலுங்குல இருந்து ஹிந்தியில இருந்து எல்லாத்துலேயுமே 1000 கோடி வசூல் இருக்கு. ஆனால் நம்மகிட்ட ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா, கிளாஸாக பார்த்துட்டு இருந்தா 1000 கோடி இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் 100 கோடியே கஷ்டமாயிரும். ஸோ 2 படத்தையும் முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா ஒரு படத்தை பாருங்க. சரி, நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.